நம்மளுடைய அஞ்சரை பெட்டிகள் வெறும் சமையலுக்கு மட்டும் யூஸ் ஆகிறது கிடையாது. நம்ம பெண்கள் பணத்தை வைத்திருக்கும் ஒரு பெட்டகமாகவே வைத்திருந்தார்கள். மல்லி, கொத்தமல்லியோட வேரை எடுத்து நம்ம தாயத்தாக்கி போட்டாலே பண அவசியம் ஏற்படும். ஆனால் மல்லி, மஞ்சள், பச்சை கற்பூரம், சரிங்களா, இதை போட்டு பணத்தையும் சேர்த்து போட்டு வச்சு பாருங்கள். கண்டிப்பாக பண சேர்க்கை வீட்டில் அமையும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. பணத்தை அள்ளித்தரும் மல்லி. இந்த மல்லி இருக்குது பார்த்திங்களா, அதாவது கொத்தமல்லி, இது பார்த்திங்கன்னா அவ்வளோ சக்தி வாய்ந்தது. இந்த கொத்தமல்லியில் நம்ம எப்படி பண ஈர்ப்பு சக்தியை கொடுக்க முடியும்? அப்போது சமையலுக்கு மட்டும்தானே நமக்கு கொத்தமல்லி, மல்லி இதெல்லாம் யூஸ் ஆகுது. இந்த பணத்தை ஈர்க்கும் சக்தி எப்படி அதுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் பார்த்திங்கன்னா பெண்கள் பார்த்திங்கன்னா பணத்தை எதில் போடுவாங்க பார்த்திங்கன்னா, அந்த அஞ்சரை டப்பா இந்த மாதிரிலாம் போடுவாங்க. இதில் யதார்த்தமாக சில விஷயங்கள் செய்து நம் பெண்கள் கண்டுபிடித்த ஒரு முக்கியமான விஷயந்தான். இப்போ பார்த்திங்கன்னா சிறு சிறு சேமிப்புகள் என்ன பண்ணுவோம் பார்த்திங்கன்னா, வீட்டில் நம்ம ஒரு மல்லி டப்பாவில் இருக்குது, அஞ்சரை டப்பாவில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. காசு இருந்துச்சுன்னா போய் அதை போய் எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த பணத்தை ஈர்க்கும் சக்தி இந்த மல்லிக்கு உண்டு இயற்கையாகவே என்பதை நம் முன்னோர்கள் கண்டுபிடித்த, நம் முன்னோர்கள் முன்காலத்தில் இருக்க பெண்கள் கண்டுபிடித்தார்கள். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. அப்போ பார்த்திங்கன்னா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மல்லிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வாசமான ஒரு விஷயம், சரிங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, மல்லி டப்பாவில் நீங்கள் போட்டு வைக்கிற காசு பெருக்கத்தை ஏற்படுத்தும், மணி அட்ராக்ஷன் ஃப்ளோவை ஏற்படுத்தும். இப்போ நம்ம அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் தொட்டு நம்மளுடைய அஞ்சரை பெட்டிகள் வெறும் சமையலுக்கு மட்டும் யூஸ் ஆகிறது கிடையாது. நம்ம பெண்கள் பணத்தை வைத்திருக்கும் ஒரு பெட்டகமாகவே வைத்திருந்தார்கள். அப்போது இது பார்த்திங்கன்னா ஒரு ரிசர்ச் பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய பெண்கள் எல்லாம் கண்டுபிடிச்ச ஒரு உண்மையான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மல்லி டப்பாவில் போட்டால் காசு போயிருக்கும். அது ஏன் போடுறோன்னே தெரியாது. எத்தனையோ டப்பாவில் போட்டிருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த டப்பாவில் போடும்பொழுது மட்டும் காசு பெருக்கம் இருக்கிறது, காசு தட்டுப்பாடு இல்லை, பஞ்சமில்லை என்பதே அவங்களுடைய ரிசல்ட் அண்ட் ரிசர்ச். அப்போ மல்லிக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மல்லி கொத்தமல்லியோட வேரை எடுத்து நம்ம தாயத்தாக்கி போட்டாலே பண அவசியம் ஏற்படும். கொத்தமல்லி வேர், பச்சை கொத்தமல்லி இருக்கு இல்லையா, பச்சை கொத்தமல்லி வேரை அமாவாசை பௌர்ணமிக்கு நம்ம எடுத்து ஒரு தாயத்தை எடுத்து இந்த வெள்ளி தாயத்தில் போட்டாலே அவ்வளோ பெரிய வசிய சக்தி, பண ஈர்ப்பு சக்தி கிடைக்கும். அதே மாதிரி தான் கொத்தமல்லிக்கும், சரிங்களா. அந்த கொத்தமல்லி பார்த்திங்கன்னா அந்த மல்லி சொல்லுவாங்களே, தனியான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டப்பா ஒரு செம்படம் எடுத்துக்கோங்க. செம்படத்தில் ஒரு 100 கிராம் தனியான்ற அந்த கொத்தமல்லியை போட்டுருங்க. போட்டுட்டு அதில் 2 மஞ்சள் துண்டு, கொஞ்சம் பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். பச்சை கற்பூரம் எல்லா ஈர்ப்புத்தன்மைக்குமே நம்ம பயன்படுத்தலாம். உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 500, 1000, 2000 உங்களுக்கு தேவையாக இருக்குமா உள்ளே போட்டு லாக் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். நீங்கள் அந்த பணத்தை ஒரு வாரம் கழித்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுமாதிரி போட்டுக்கிட்டே வரலாம். இப்படி நம்ம இந்த செம்படத்தில் நம்ம போடக்கூடிய அந்த தனியா என்ற கொத்தமல்லி, 2-3 மஞ்சள் துண்டு, அதை குண்டு மஞ்சள் இருக்குல்லையே, அதை உள்ளே போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் பணம், காசு இல்லைன்னா நகை, எது வேணாலும் உங்களுக்கு போடுறத போட்டு லாக் பண்ணிட்டோம்னா பணப்புழக்கம் ஏற்படும், பண ஈர்ப்பு ஏற்படும். அதனால தான் அந்த காலத்துலேயே நம்ம பெண்கள் கண்டுபிடிச்ச ஒரு ரிசர்ச். ஒரு மிளகாய் டப்பாவில் இல்லைன்னா ஒரு டப்பாவில் போட்டதெல்லாம் கூட அவ்வளோ சீக்கிரத்தில் பெருகலை. ஆனால் மல்லி டப்பாவில் போட்ட காசு நல்லா பெருகிருக்கு, அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு, ஒரு பிரச்சனை இல்லாமல் ஓடி இருந்திருக்கு. பிரச்சனை சேர்மானம் அதிகமாகிட்டே இருந்திருக்கு. இதில் போட்டால் மட்டும் ஏன் வருது அப்படின்னு யோசிக்கும் பொழுது மல்லிக்கு அந்த குணம் உண்டு, கொத்தமல்லிக்கு அந்த குணம் உண்டு, சரிங்களா. அப்போது பண ஈர்ப்பை இந்த கொத்தமல்லி, அதான் பணத்தை அள்ளித்தரும் மல்லி அப்படின்னு சொன்னேன். மல்லினா மல்லிகைப்பூ கிடையாது, கொத்தமல்லி. மல்லிகைப்பூக்கும் உண்டு, ஆனால் இங்கே வைக்கக்கூடிய ப்ராசஸ் அந்த மாதிரி. அப்போது ஏர் டைட்டில் இருக்கும்போது அங்கே ஒரு சுழற்சி இருக்கும், சுழற்சியில் ஒரு சக்தி இருக்கும், சக்தியில் ஒரு ஈர்ப்பு இருக்கும். அந்த ஈர்ப்பு தான் நம்ம இந்த பண ஈர்ப்பு, ஓகேங்களா. ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அந்த பணத்தை மட்டும் சர்க்குலேஷனில் விட்டுகிட்டே இருக்கோம். காயினாக இருக்கட்டும், காசாக இருக்கட்டும், வருடம் ஒரு முறையோ, அதாவது இந்த கொத்தமல்லி உங்களுக்கு பூச்சி பிடிச்சிருச்சுங்கிற மாதிரி ஒரு பக்குவம் வந்தால் மட்டும்தான் நீங்கள் அதை மாற்ற போகிறீங்க. இல்லைனா அந்த கொத்தமல்லி அப்படியே இருக்கலாம். நீங்கள் அந்த பச்சை கற்பூரம் நல்ல ஸ்மெல் இருந்துச்சுன்னா அப்படியே இருந்துக்கலாம். இல்லைன்னா அந்த பச்சை கற்பூரம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் பூச்சி அடிச்சிருச்சா அதை தூக்கி வெளில போட்டு மாற்றிக்கலாம். இதெல்லாம் நம்ம அப்பப்போ ஒரு 2 மாதமோ 1 மாதமோ ஒரு வருஷம் கழிச்சு மாற்றிக்கலாம். அது அந்த ஏற்கனவே மாத்திர பொருள் என்ன பண்ணணும்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதில் எடுத்து கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. அவ்வளோதான், சரிங்களா. இதை குழம்புக்கோ மீண்டும் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது, சரிங்களா. ஸோ பண ஈர்ப்பு சக்தியை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம்தான் இந்த மல்லி, சரிங்களா. அந்த கொத்தமல்லிங்கக்கூடிய மல்லி. அதனால் இது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அழகாக வீட்டில் உள்ளவங்களே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டப்பாவில், அது எந்த டப்பா வேணாலும் இருக்கலாம், இரும்பாக இருக்கலாம், பிளாஸ்டிக் டப்பாவாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் மல்லி, மஞ்சள், பச்சை கற்பூரம், சரிங்களா, இதை போட்டு பணத்தையும் சேர்த்து போட்டு வச்சு பாருங்கள். கண்டிப்பாக பண சேர்க்கை வீட்டில் அமையும், சரிங்களா. இது செஞ்சு நிறைய பேர் பயன்பட்டுருக்காங்க, நிறைய பேர் சொல்லி ரிசல்ட் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ
இது நல்ல முயற்சி, பல பெண்கள் கையாண்ட ஒரு உண்மை. நம்ம வீட்டிலலாம் நீங்கள் நடைமுறையிலே பார்க்கலாம். மல்லி டப்பாவில் போய் இருக்கிறத எடுத்துருவா அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா ஏன் அதை மல்லி டப்பாவில் போட்டாங்க? நிறைய டப்பாவில் போட்டிருப்பாங்க. ஆனால் மல்லியில் பெருக்கம் அதிகம், ஈர்ப்பு அதிகம். அதனால் செய்து நலம் பெறுங்க. நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.